சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். தமிழ் சினிமாவில் 5 தலைமுறை நடிகர்களுக்கு தனது பாடல்கள் மூலம் ஹிட் கொடுத்த கவிஞர் வாலிக்கு பெரிய திருப்புமுனை தந்த படம் கற்பகம். இந்த படத்தில் ஜெமினி கணேசன், சாவித்ரி இணைந்து நடித்திருந்த நிலையில் இந்த படம்தான் வாலி முழு பாடலும் எழுதிய முதல் திரைப்படம். தமிழ் சினிமாவின் இயக்குனர் திலகம் என்று அழைக்கப்பட்டவர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன். 1962ஆம் ஆண்டு வெளியான சாரதா என்ற படத்தின் மூலம் இயக்குனராக அறிமுகமானவர் இவர். தனது 3வது படமாக இயக்கிய படம்தான் கற்பகம். ஜெமினி கணேசன், சாவித்ரி இணைந்து நடித்த இந்த படத்தில் எஸ்.வி. ரங்காராவ் முக்கிய கேரக்டரில் நடித்த இந்த படத்தில் கே.ஆர். விஜயா, முத்துராமன், வி.கே. ராமசாமி ஆகியோர் நடித்திருந்தனர். இந்த படத்திற்கு விஸ்வநாதன் ராமமூர்த்தி இணைந்து இசையமைத்திருந்த நிலையில் இந்த படத்தின் பாடல் கம்போசிங்கின் போது எம்.எஸ்.வி. இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனிடம் வாலி என்று ஒரு பையன் வந்திருக்கிறான், ஒரு பாட்டு கொடு என்று கூறியுள்ளார். அதற்காக அவரும் ஒரு பாடலை கொடுத்துள்ளார். அதுதான் அத்தை மடி மெத்தையடி பாடல். அதன் பிறகு இன்னொரு பாடல் கொடு என்று மீண்டும் எம்.எஸ்.வி. கேட்க மீண்டும் கே.எஸ். கோபாலகிருஷ்ணனும் கொடுத்துள்ளார். இப்படியே படம் முழுவதும் வந்த 6 பாடல்களையும் வாலிக்கே வாங்கி கொடுத்துள்ளார் எம்.எஸ்.வி. இது குறித்து மேடையில் பேசிய கவிஞர் வாலி, இன்றைக்கு நான் இப்படி பெயரும் புகழும் பெற்றிருக்கிறேன் என்றால் அதற்கு முக்கிய காரணம் எம்.எஸ்.வி. தான். அவரை சந்திக்கும் முன்பு எனக்கு சோற்றுக்கே வழியில்லை, ஆனால் அவரை சந்தித்த பின் எனக்கு சோறு சாப்பிட நேரமில்லை என்று கூறியுள்ளார். படத்தின் அனைத்து பாடல்களையும் வாலி எழுதிய நிலையில் பி. சுசீலா அனைத்து பாடல்களையும் பாடியுள்ளார். படத்தின் பாடல்கள் அனைத்தும் நல்ல வரவேற்பை பெற்று வாலிக்கு பெரிய புகழை சேர்த்தது. இந்த படத்தை இயக்க முடிவு செய்த இயக்குனர் கே.எஸ். கோபாலகிருஷ்ணன் முதலில் இந்த கதையை எம்.ஜி.ஆரிடம் கூறியுள்ளார். அவரும் கதை பிடித்து போக நடிக்க ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் கடைசி நேரத்தில் அவர் விலகிவிட எம்.ஜி.ஆருக்கு பதிலாக ஜெமினி கணேசன், சாவித்ரி நடிப்பில் வெளியான இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. அதேபோல் படத்தின் பாடல்கள் பெரிய வரவேற்பை பெற்ற நிலையில் வாலி என்ற கவிஞர் தமிழ் சினிமாவில் பிரபலமாவதற்கு முக்கிய படமாகவும் அமைந்தது. ஜெமினி கணேசன், சாவித்ரி இணைந்து நடித்த இந்த படத்தில் எஸ்.வி. ரங்காராவ் முக்கிய கேரக்டரில் நடித்த இந்த படத்தில் கே.ஆர். விஜயா, முத்துராமன், வி.கே. ராமசாமி ஆகியோர் நடித்திருந்த இந்த படத்தில் உங்களுக்கு பிடித்தமான காட்சி எது? உங்களுக்கு பிடித்த நடிகர், நடிகை யார் என்பதை மறக்காமல் கமெண்டில் கமெண்ட் செய்யுங்கள். மேலும் இந்த வீடியோ பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.